அண்ணாமலை அமைச்சரானால் முதல் ஆப்பு யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ணாமலையை பிரதமர் மோடி அவருடைய தமிழ்நாடு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நேரடியா பார்த்து அவர் மூலியமா பாஜகவுக்கு கிடைச்ச மாபெரும் அதாவது பர்சன்டேஜ் வெற்றி அப்படின்றத அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு நபரை ஏதோ அவர் கஷ்டப்பட்டாரு, என் மக்களுக்காக போராடினாரு, நான் 6 மாசம் 4 மாசம் நடந்தாரு, கட்சி வளர்ந்தது அப்படின்றதோட விட்டு விடாம அவருக்கு தகுந்த மரியாதை செலுத்தணுன்றது மோடியினுடைய எண்ணம். மோடியினுடைய அன்புக்குரியவர் நம்மளுடைய அண்ணாமலை அப்படின்றதுனால அவரை மத்திய கேபினெட் அமைச்சரா கொண்டு போறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்துல அவருக்கு ஒருவேளை மத்திய உள்துறை இணை அமைச்சர் என்ற பதவி கொடுக்கப்பட்டால் இங்க இருக்கிற திமுக காரன்ல இருந்து அதாவது இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் அரண்டு மிரண்டு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா உள்துறைன்னும் போது அவர்கிட்டதான் சிபிஐ இருக்கும், அவர்கிட்டதான் இடி இருக்கும். உண்மை. அதனால திமுக காரன் ஏற்கனவே எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப வேற அண்ணாமலைக்கு அந்த துறை கொடுக்கப்பட்டால் இவனுங்க மாட்டிக்கிட்டு பெருமொழி மொழிக்க வேண்டியது இருக்கும். பல பேரு போக வேண்டியது இருக்கும் திகாருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே சிபுசோரன் உத்தரகாண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டாரு. அதற்கு அடுத்து கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரு. இதுக்கு அப்புறம் இப்ப தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்பகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.